இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நர்சிங் முடிச்ச பிறகு இங்கிலீஷ் மருந்து கடைகளுக்கு தான் போகணும், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் பேர்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால நல்ல ஒரு கல்லூரியில் வந்து அவங்க சேர்ந்த பிறகு அது குறிப்பாக நம்முடைய ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணும்னா அவங்க எல்லாத்துக்கும் நன்கு தெரிந்து ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறோம். ஆரம்ப காலத்திலிருந்து வளர்ந்து திரும்ப இந்த ஒரு நல்ல சேவை பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்திருக்கிறோம். அதில் இங்கே படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு செவிலியர் பயிற்சிக்காக 2 வருடங்கள் படிக்க வர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல இன்னும் நாலேஜ் கற்றுக் கொடுத்தது நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். படித்து முடித்து போன ஒரு பேட்ச் பிள்ளைகள் நிறைய பேர் நீங்க செவிலியர் பணியில் அவங்க சிறப்பாக செயல்படுகிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால இந்த அகாடமிகளை கல்வியாண்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்க போயிருப்பீங்க, எல்லா ஆண்டு விழாக்கள் நடத்துகிற காலம் வந்து உங்க பிள்ளைகள் இங்கிலீஷ் படி தமிழ் மீடியத்தில் படிப்பா இல்லைன்றால் ஆண்டு விழாவுக்கு நீங்க போயிருப்பீங்க. அப்போ அது போல இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான், ஒரு நிறுவனத்துல அவங்களுக்கு ஒரு இந்த கல்வியாண்டு முடியும் பொழுது படித்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சான்றிதழ் கொடுக்கறதுக்காக அந்த நிகழ்ச்சி. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு பேரு சான்றளிப்பு நிகழ்ச்சி, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் என்னோட சேர்ந்து சத்தமா சொல்றீங்களா? சான்றளிப்பு நிகழ்ச்சி. பரவாயில்ல, நீங்க பேசுறது இருக்கும் பொழுது வாட்ஸ்அப்ல கேட்கிற மாதிரி கேட்கவே ஆனந்தமா இருக்கு. அதனால ஒரு சீக்கிரமா நிகழ்ச்சி நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அருமையான பிள்ளைகளை நீங்க எல்லாரும் வர முடியலான்னு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு முன்னாடி கூட இதே ஹாஸ்பிட்டல்ல இந்த இடத்துல ஏன்னா பிள்ளைகள் இந்த இடத்துல ஓடி ஓடி வேலை செய்யறாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வரவேற்பு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மேம் வந்துடுவாங்க, நாம பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சி துவங்க ஆரம்பிச்சிடலாம். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்தோடு கூட நீங்க நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். Students come here, stand in the front, and you are going to sing the Tamil Thai Vallu. வரிசையா அந்த ஆடியன்ஸ் பார்த்து நம்ம எல்லாரும் எடுத்து நிற்கலாம். தமிழ் தாய் வாழ்த்து மரியாதை கொடுக்கணும், அசையாம அங்கேயும் பார்க்காம பார்க்கும் பொழுது அதுக்கு நாம் மரியாதை கூட அந்த அதோட இணைந்து நாமளும் சேர்ந்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வரவேற்பு இந்த நிர்வாகிகள் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனம் நம்முடைய நிர்வாகத்தில் செயல்படுகிறது. அதன் சார்பாக வாழ்த்துக்களை வழக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி எங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துல நாங்கள் கல்வி நிகழ்ச்சி முடிந்த அத்தனை கல்லூரிகளுக்கும் பாலிடெக்னிக்ஸ் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு நாங்களே நடத்தி கொடுப்பது வழக்கம். அதுபோல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடத்த எங்களுக்கு வாய்ப்பு அருமையான டாக்டர் சார் அவர்களுக்கு வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனம் என்பது ஒரு கல்வி சேவைகள் அதிகமாக செய்து வருகிற நிறுவனம். கடந்த 10 வருஷங்களாக திருமயத்தில் நாங்கள் அதை செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற வந்திருப்பீர்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் உங்களை. அதே போல விருந்தினர்களாக வந்திருக்கலாம். இதனுடைய நோட்டீஸ்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டிருக்கு. பேரண்ட்ஸ் மற்ற உங்களுக்கு இன்னர் சர்க்குலர் போட்டுக்கிறாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். அதனால ஐ கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஒன் அண்ட் ஆல். ஆங்கில வகுப்பு நடத்தினால ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்கிறது தான் எங்களுடையதான ஒரு புரோட்டோகால். ஸோ ஐ வெல்கம் ஆல், எஸ்பெஷலி தி ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ. எங்களுக்கு எப்பவுமே உதவியாக இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளி உங்களது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அன்பான அன்பு நண்பர் பழனிசாமி ஐயா, பஞ்சேந்திர பழனிசாமி ஐயா அவங்க அழைச்சோட வந்துட்டாங்க. இன்னும் 1-2 நண்பர்கள் வருவார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வரவேற்புகளையும் சொல்லிக்கொள்ள
நாங்கள் விரும்புகிறோம். இப்பொழுது நம்முடைய சார்ந்தவர்களும் 2 வார்த்தை பேசுவாங்க. டாக்டர் ராஜசேகர் பாண்டியனையா, அதுக்கு பிறகு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சான்றிதழ் பெற வருவார்கள். நம்ம எல்லாத்துக்கும் கை தட்டி அப்படி வாழ்க்கையில் நம்ம சொல்லி நம்ம இருக்க போகிறோம். This is our Dr. Rajasekhar Pandian. Very fine, good morning to all. I congratulate all the nursing students who have completed the spoken English course and waiting to get the final certificate from our English teacher, Mr. Simon sir. It's not only English teacher, it's also taking care of Department of Psychology also. Our students are very restricted to get person like you in this type of rural area. Students from village side are really fortunate enough to obtain this English speaking course. எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப அவசியமாயிடுச்சு. அதுக்கு போகிறதா சரி, சிட்டி சைடு போகிறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆர்சி ஹாஸ்பிட்டலில் படிக்கிற பெண்கள், நர்சிங் மற்றும் எந்த டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. யார் அதர் ஸ்டேட் பீப்புளாக இருந்தாலும் சரி, பிற மாநிலத்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூஷன் அதை பண்ணிட்டு இருக்கோம். வார்த்தைகள் மாணவிகளுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்ல என்னுடைய அரங்கனுடைய உதவி சாம் அவர்கள் ஒரு ஷால் எடுத்து நம்ம மரியாதை சாருடைய மேரேஜுக்கு டாக்டர் சார் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த சாயங்காலத்தில் வந்து அட்டன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாங்க. It is my great option to be here. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Actually, English is the important language. ஆங்கிலம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான மொழி தான். It is international language. அது ஒரு சர்வதேச மொழி. So in medical field, English is very important. அதனால மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலம் ரொம்ப முக்கியமானதா If you இருக்கு. go to the medical shop, you ask a tablet. நீங்க இப்போ மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை கேட்குறீங்க அப்படின்னா The tablet, if you turn the tablet, it will all be written in English. அந்த மாத்திரைக்கு பின்னாடி ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பாங்க. If you go to the doctor will give the prescription. மருத்துவர்கிட்ட போகும்போது கூட அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட் உங்களுக்கு தருவாங்க. The prescription sheet always you can see the English words. அங்கேயும் கூட ஆங்கிலத்துல தான் அவங்க எழுத்துக்கள்ல எழுதியிருப்பாங்க. So whether patient is knowing the English or not, it's not a problem. அதனால வருகிற நோயாளிகள் பேஷண்ட்ஸா இருக்கிறவங்க அவங்க ஆங்கிலம் தெரிஞ்சதுல அது பிரச்சனை கிடையாது. Patient means the word came from the patients. அது நோயாளிங்கிற வேர்டு பேஷண்ட் ஆங்கிலத்துல ஏன் பேஷண்ட் வச்சாங்கன்னா பேஷண்ட்ஸ்னா இன்னொரு அர்த்தம் பொறுமைன்னு அர்த்தம். Yeah, patient should always be patients in the hospital. அதனால பேஷண்டா வரவங்க பொறுமையா இருந்து தான் நம்ம வைத்தியம் பார்த்துட்டு போக வேண்டியது. Until the doctor comes, மருத்துவர் வர வரைக்கும் நம்ம இருக்கணும். or doctor comes, டாக்டர் அம்மா வர வரைக்கும் இருக்கணும். a senior doctor coming, junior doctor coming, patient always waiting for the patient. அப்ப பெரிய டாக்டர் வருவாங்க. சோ அவங்கலாம் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து போறதுனால நமக்கு அந்த பேர் ஆங்கிலத்துல Yeah, before half an hour I also came here and waited with the patient. See the patient sleep for the doctor. நானுமே கூட 6 மணி நேரத்துக்கு முன்னதாக வந்து பொறுமையோட காத்திருந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. These are also waiting patiently. பஞ்சாயமும் அது பொறுமையா தான் இருக்கு. So patience is very, very important. அதனால பொறுமையை நம்ம வளர்க்கிறோம். That is patience department. அதனால தான் நம்மளுடைய துறையில அது இருக்கு. These students are nurse department. இங்க இருக்கிறவங்கலாம் செவிலியர்கள் துறையில. Tirumaya, I can appreciate it's a good work for the nurse. சோ அந்த திருமயத்துல இங்க அவங்க படிக்கிறதுனாலயே ஒரு நல்ல ஒரு துறையில அவங்க If this இருப்பாங்க. nursing college is not here, the students must go to Karakudi or Pudukottai somewhere. ஒருவேளை இந்த கல்லூரி இங்க இல்ல அப்படின்னா இவங்க காரக்குடி புதுக்கோட்டை போய் தான் படிச்சிருக்கணும். So SAR has arranged a good arrangement for the local students to give a good education in this area. சோ அப்ப நம்ம ஏன் நம்ம அதனால ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம இடத்துல வந்து சிரமப்படாம படிக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. கரங்களுக்கு நன்றி சொல்லுங்க. You can see ortho and dental doctor, pregnancy or any treatment available here. அதுமே பாருங்க இங்க வந்து ஏதோ ஒரு வைத்தியத்தை மாத்திரம் இல்ல எல்லா வைத்தியத்தையும் ஒரு இடத்துல கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் சுலபமாக எளிமையாக்கி கொடுத்திருக்கிறதுனால அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். We can say this is a multi speciality hospital.
அதனாலதான் பல்நோக்கு மருத்துவமனை என்ற பெயர் அதற்கு வைத்திருக்கிறார். So these nursing students should speak good English so that you can work in a multi-speciality hospital. ஸோ இப்போ பல்நோக்கு துறையில வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கிலம் ரொம்ப முக்கியமா இருக்கிறபடினால தான் இந்த கல்லூரியில் அவங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கும் பொழுதே அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கணும் Suppose there அப்படின்றது. is a big connection for Thirumayam and Singapore also. அதே மாதிரி நம்ம திருமயத்துக்கு சிங்கப்பூருக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும். All educators are going to Singapore, Malaysia to have a good job. ஏன்னா படிச்ச மாணவர்கள்லாம் பாருங்க படிச்சு முடிச்ச உடனே அந்த சிங்கப்பூர் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. If these students are married in the future life, அப்ப அவங்க வருங்காலத்துல கல்யாணம் பண்ணும் பொழுது future wife, அவங்களுடைய மனைவிமார்கள் so if they go to Singapore along with their husband, they can work in the Singapore or abroad hospitals. அப்ப அவங்க கணவனோட கூட சேர்ந்து ஒரு வேலை அங்க போறாங்க அப்படின்னா கூட வெளிநாட்டுல இங்கிலீஷ் பேசுவதற்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். And the hospital they will ask, do you speak English in our hospital? அப்ப நீங்க ஹாஸ்பிடல்ல போகும்போது அவன் கேட்பான் ஆங்கிலத்துல பேச முடியுமா உங்களால? Yes sir, I study spoken or communication English class in the RSP அப்ப hospital. ஏற்கனவே நான் படிச்சிருக்கனால அவங்க ஈஸியா சொல்லலாம். ஆமா நான் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். See, I have a good certificate. பாருங்க நான் நல்ல சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன். It's an international affiliated certificate. அப்ப இந்த சர்டிபிகேட் காட்டும் பொழுது அது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ். Our AIM organization is involved with the international people. அப்ப நம்ம நிறுவனம் அப்படியாக நம்ம அங்கீகரிக்கப்பட்டதுனால இந்த மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Even though we are in the rural area, we have a connection with the international people. அப்ப இந்த கிராமப்புறத்துல நம்ம இருந்தாலும் கூட நம்ம நிறுவனங்கள் மூலமாக நல்ல சான்றிதழ்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். So we came here to boost the student, to upgrade the student. சோ அப்ப நாங்க இங்க வந்திருக்கிறது இந்த மாணவர்களை அவங்களை பயிற்றுவித்து நல்ல முறையில் கொண்டு போய் அவங்க சேர்க்கணும். Even though belong to the rural area, they suffer to speak English, but I equipped them to speak a little English. அப்ப இந்த கிராமப்புறத்துல இருந்து அவங்க ஆங்கிலம் பேச ரொம்ப தடுமாறுறதுனால நாங்க அவங்களுக்கு போய் நல்ல பயிற்சி கொடுத்து நல்லா ஆங்கிலத்துல பேச அவங்களை பயிற்றுவிக்கும் பொழுது அவங்க நல்லா பேசி நிறைய பெரிய இடத்துல போய் ஷைன் பண்றாங்க. So totally we convey our regards as a family for the Dr. Sir who had made us a good chance and arrangements to come here to give a good ஸோ education. எங்க நிறுவனத்தின் மூலமாக நான் குடும்பமாக சேர்ந்து சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் நடத்த அவங்க நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தேங்க்யூ சார். They had arranged a good chance for the students. அது மாத்திரம் இல்ல, மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி So you should not murmur here or complain here. அதனால எந்த ஒரு குறை சொல்ல வேண்டாம், அவங்கள போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். You should always thank for this sir in the hospital. இந்த ஹாஸ்பிட்டலுக்காக எப்பவுமே நீங்க நன்றி உள்ளவர்களாக You இருக்கணும். are working in a good place. ஏனென்றால் நீங்க நல்ல இடத்துல வேலை செய்யறீங்க. So you will be a good nurse. அதனால நீங்க வருங்காலத்தில் நல்ல செவிலியர்களா Upgrade your இருக்க nursing life. உங்களுடைய செவிலியர் வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக் கொள்ளுங்கள். Thank you, God bless. நன்றி நன்றி. விஷயம் கிடையாது. இவர்கள் பேசும் அதனால 2 ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் நேரம் குறைவா இருக்கனால 2 மாணவிகள் வந்து அவங்களுடைய ஸ்பீச் கொடுப்பாங்க. ஏன் மாணவிகள் கூட கைத்தட்டல் கொடுத்துடலாமா? Good morning to one and all. I am Sasmita. I am from Gandharva Kote. I am second year student. Respected correspondent, the principal of the RSP Nursing College. My greetings to all, and also I greet all the parents and DPN nursing students also. Now I am finished in my DPN course successfully in this college. Now I am going to service for people and the medical society. I will work from sincerely. I love all the people. I will my personal life and my social life are the 2 eyes. I will work sincerely in this hospital. I will work without different for all people. Wherever I work, for example, private or government hospital, I will work with sincerely. At last, I thank our doctors, madam, and my nurses and my student batchmates. Thank you to all. ஆங்கில பிரச்சனை தமிழ்ல 4 பேருக்கு முன்னாடி பேசினாலே கைகாலெல்லாம் உதறி பிபி ஏறி மறுபடியும் ஊசி போடுற காலம். 4 பேருக்கு முன்னாடி பேசணுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் பிள்ளைகள் இப்பொழுது இருந்தே வளர்க்கும் பயிரில் தெரியுங்களா, பிகினிங் ஸ்டேஜ்லேயே தெரியும். அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் நல்ல ஸ்பீச் கொடுக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஆங்கிலத்தில் பேச வச்சிருக்கு. பிள்ளைகள் வாழ்த்துக்கள் எல்லாரும் பேசுவாங்க, எல்லா பிள்ளைகளும் பேசுவாங்க. நம்ம another student will come and talk with you. அவளுக்கு ரேஞ்ச் வரவேற்கலாம். Good morning to one and all. I am Dhanshree. I am second year student. Importance of nursing. Here is comparing concept with the that is meaningful informing actions
changes in patient tables, communicate with the patient's families, and organize learning responsibility as the main successful leaders in the profession. Have candid pivot, developing the nursing, doctors and theorists have health professionals have candid pivot to the updating nursing theories. Thank you. அகில் ஆண்டாந்தவர்கள் நீங்களும் பேசலாமே. அகில் ஆண்டாந்தவர்கள் அரை வாங்கிதான் பழக்கமோ? சரி, நான் சொல்றது ரூம். அறையில் ஆண்டாந்தவர்கள் அம்பலத்துல என்ன செய்ய முடியாது. அதனால கிளாஸ்ல பேசுதான் பிள்ளைகள் பப்ளிக்ல பேச முடியும். சரி, இந்த 2 பிள்ளைகள் வந்து எல்லா பிள்ளைகளும் விடாது பேசுவாங்க. பட் நமக்கு நேரம் பார்த்தாது, பெரியார நேரம் ஓடிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு உங்கள் சார்பாக, பார்வையாளர் சார்பாக ஒரு வாழ்த்து. இன்னைக்கு மே 1 வாழ்த்துறதுக்கு 1 நிமிஷம் தான் கிடைச்சது. பப்ளிக் சார்பா திரு பஞ்சேண்ட பழனிசாமி சார் அவர்களை அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்கிறாங்க. அதனால நம்முடைய பேஷண்ட்டுடைய உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்வியாளர் வருங்காலத்தில் ஒரு அகாடமிக்கோட நாங்கள் ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுமக்கள் சார்பாக சார்களுக்கு இவர் தமிழில் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் மருத்துவத்துறையில் பயிற்சி செலுத்தராக பயிற்சி வந்த செலுத்திற்கு ஆங்கிலம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று அறிந்து அதனை கற்றுக் கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு சார் அவர்களுக்கும் முதலில் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். எதை செய்தாலும் திறம்பட செய்யும் அறக்கட்டளை தலைவர் சைமன் அவர்கள் எது செய்தாலும் திறம்பட செய்வார். எந்த நிகழ்ச்சி செய்தாலும் அதே போல உங்களுக்கு பாடங்களை நன்றாக கற்றுக் கொடுத்து ஏதோ கற்றுக் கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை வழங்கி எங்கு சென்றாலும் ஒரு இந்த நம்ம நகரம் பெருநகரங்கள் சென்றால் இன்றைக்கு திருச்சி, மதுரை, அது போல எங்கே நீங்கள் சென்றாலும் வெளிநாடுகள் எல்லாம் வந்து வெளி மாநிலங்கள் எல்லாம் வந்து வைத்தியம் செய்கிறார்கள். அவரெல்லாம் நீங்கள் பேசும்பொழுது ஆங்கிலம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக செல்வதற்கு உங்களுக்கு அந்த பயிற்சி அளித்திருக்கிறார். அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா பயன்படும். மேலும் இங்கே வந்திருக்கிறவர்களுடன் இதுமாதிரி இங்கே வந்து பயிற்சி உங்களுக்கு பயன்படுத்தி இந்த மாதிரி ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுவது அறிந்து செல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை இங்கே அனுப்புங்கள். அவங்களும் தைரியமாக ஆங்கிலம் பேசி தந்த இடங்கள் எல்லாம் தைரியமாக பழகுவதற்கு செயல்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை என்னையும் பேச வைத்ததற்கு ஒரு நன்றி பேர் சொல்லும்போது நீங்க வந்து என்ன செய்யலாம், சார் கையினால வாங்கிக்கலாம். நம்ம பார்க்காம நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம்.